இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரிதாபம் சேனல் தான் பார்க்கணும். ரீசனா போட்ட வீடியோ தான் பார்க்கலாமா? ஓகே, பழைய காலத்து ராமனதா உனக்கு குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்துருச்சா? ராமனதா இங்க ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. பொம்பளை பிள்ளை. என்னடா சொல்ற? பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைன்னு சொல்லாத. டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் பிறந்திருக்காடா. பாகுபலி. ஐயோ ஏதோ சிக்கி சீரழிய போறான்னு தெரியலையே. நீயா நானா இப்ப ஆமா, அதை வச்சு என்ன இடம் தான் பார்த்து எல்லாம் பேசிட்டோம்ல அன்னைக்கு. இடமா? ஐயோ ஆமாங்க, இடம் சொல்ல அப்பாட்ட சொல்லவே இல்லைங்க. சரி சொல்லு வார்த்தை கலந்துக்குருவாங்க. எப்பவுமே பெரியவங்க கிட்ட கேட்டுக்கிறது. சரி கேளு. அவரு பெரிய மனுஷனால சரி கேட்டோம்னா நல்ல விஷயம் சொல்லுவாரு. ஹலோ அப்பா. ஹலோ அம்மா. அப்பா என்னப்பா, இந்த ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்பீக்கர்ல போறேன். அவரு இருக்காரு. போடுமா. அது இடம் ஒண்ணு வாங்குறேன்ப்பா. சரிம்மா நல்லதுமா. வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள் மாப்ள. எங்க வாங்க போறீங்க? பாத்துருக்கீங்க அப்பா. நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்க. இப்ப வந்து பனங்காடி ரோட்ல தான் எல்லாருமே வந்து வாங்குறாங்க இடம். அதுதான் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஆனா நீங்க போயிட்டு இப்ப அப்படி எல்லாரும் வாங்குற இடமும் போட்டு வாங்காம அடுத்து டெவலப் போற ஏரியா என்னன்னு பார்த்து வாங்கினீங்க. நல்லா அடுத்து சூரக்குளம் ரோடு தான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ரொம்ப பக்கம். அது அதிக பேர் கான்சென்ட்ரேட் பண்றது கிடையாது. சிவகங்கையில இருந்து சூரக்குளம் அந்த ரோட்ல இடம் வாங்க. என்ன மாப்ள? சென்னையில இடம் வரத பத்தி என்னையா அப்பா நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும்பா. நம்ம சிவகங்கையில சூரக்குளம் ரோட்ல இடத்த வாங்கிடுவோம். அந்த பைக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்கு சொல்லிட்டா, மெக்கானிக் சொல்லிட்டாங்க. நான் வேலைக்கு போன புதுசுல வாங்கினது. அது சரி, இதுக்கப்புறம் என்ன டைரக்டா மேட்டருக்கு வாங்க, என்னன்னு சொல்லுங்க. வண்டி எக்ஸ்சேஞ்ச் போட்டு வேற வண்டி வாங்கலாம்னு பாக்குறேன். வண்டி வாங்கணும்னு எப்ப சொல்றீங்க நீங்க? என்னம்மா இவருதான் ஆசை வச்சிருப்பாரு. வண்டியா? என்னம்மா என்ன வண்டி கேக்குறாரு மாப்ள? அதான் பாத்தேன். யமஹாவா? பைக்கா? ஆமா, யமஹா பைக். பைக் எதுக்கு பாத்துக்கிறீங்க? வாங்க வண்டி. நான் ஏர் வண்டி எதுக்கு மாப்ள வாங்குறீங்க? ஏர் வண்டியா வாங்காம ஸ்கூட்டரா வாங்குனீங்கன்னா நீங்களும் ஓட்டலாம், அவளும் ஓட்டிக்கலாம். நான் அப்பப்ப வந்தானே நீங்க ஓட்டுறதுக்கு வண்டி வாங்குறது ஆபீஸ் போயிட்டு. அப்பா என்னம்மா கோவப்படுறாரு? இல்லப்பா அவர் சரிம்மா, நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க. அப்பா பிராங்க் பண்ணுங்க. அப்பா ஏங்க பெரிய மனுஷன் தேவலாம கஷ்டப்படுத்துறீங்க? தேவலாம நீ தான் வம்பளுக்கிட்டு இருக்க. வண்டி எனக்கு வாங்குறேன் நானு. என்கிட்ட என்ன பிடிச்சிருக்கு ஏதுன்னு கேப்பியா? உங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்க. எங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒருத்தர் உங்களுக்கு அட்வைஸே பண்ண கூடாதாங்க. உங்க அப்பா வயசாயிருச்சு, கால கீர் போட்டுட்டு ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கறனால ஸ்கூட்டி ஓட்டுறாரு. நானும் ஓட்ட முடியுமா அப்படியே? எங்க அப்பா எவ்வளவு பெரிய பைக்ல வச்சிருந்தா தெரியுமா? ராஜ்தூத், ரைட் சைடு கீர் போடுறதுக்கு புல்லட் எல்லாம் வச்சிருந்தாரு தெரியுமா உங்களுக்கு? வச்சிருந்தாருல. இப்ப வயசாயிருச்சுனால கேட்க முடியாதுடா அப்படினா. உங்க அப்பா ஓட்டுவாரு, நான் இந்த யமஹா பைக் இதெல்லாம் வாங்கி கொடுறேன். நீங்க அந்த கிளட்ச் இல்லாத ஓட்ட வண்டியை ஓட்டிட்டு தெரியல நீங்க வரனால. என்ன வண்ணுங்கற பண்ணி? எங்க அப்பா சொல்ற மாதிரி ஸ்கூட்டி வாங்குங்க. வாங்குறேன். சமத்துவமா போவோம். ஆண் பெண் சரிசமமா. நான் போயிருமா. எனக்கு எதுக்கு எடுத்தாலும் வீட்ல ஏதாவது சண்டை சச்சரவா இருக்கு. என்னங்க டீயே போடுறியா? டீயா குடிச்சு எனக்கு பாயிருக்கு. டைமுக்கு டீ ஒன்று குடிப்பேன். ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி போகுது? ஏமா அப்படி இருக்கு மூஞ்சி? ஒண்ணு இல்ல, என்னன்னு சொல்லிடுவா. நல்லா தான் இருக்கு. சரி இங்க வாங்கி சொல்றவா. என்ன என்ன டீ தானே போட்டேன், வேற எதுவும் என்னாச்சு? என்ன ஏன் ஏர் வாங்குற மாதிரி இருக்கு? என்ன என்னன்னு சொல்லு. ஒண்ணு இல்லங்க. என்னன்னு சொல்லுமா? ஒரு வேலை வாங்கணும். ஐயோ என்னன்னு தெரியல எனக்கு. எங்க அப்பா வந்தாப்பெல்லாம் கேட்கவே மாட்டேன். என்ன எது தப்பா கேட்கலையா? நானே இப்பதான் கல்யாணம் ஆகி வந்திருக்கேன், அதுக்குள்ளே டீய போடு காப்பிய போடு. தனியா நாம ரெண்டு பேரும் தனியா டீ போடு சொல்லி கேட்டதுனால என்ன அது என்னது? எங்க அப்பா இருந்தா அவரே போட்டுக்குவாரு, என்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார். அது உங்க அம்மா எனக்கு போட தெரியாதுமா டீ. ஐயோ ஏமா என்னங்க துணி மேல காஞ்சிட்டு இருந்தது. ஆமா எடுத்து வைக்கல. நீங்க எடுக்கலையா? ஏன்னா வேலைக்கு போயிட்டு இப்பதான் வரேன். மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னு ஓரமா நின்றுட்டு மழை விட்டோன்னா வீட்டுக்கு வந்து பார்த்தா மேல துணி அப்படியே இருக்க மாதிரி இருக்கு. கொடியில எடுத்துருக்கலாம்ல. நாளைக்கு போட்டு போ. சட்டையே இல்ல. நான் என்ன பண்ணுவேன் நான் சட்டைக்கு? அது அயன் பாக்ஸ் வச்சு லேசா அயன் பாக்ஸ் வச்சு லேசா அயன் பண்றதுல இருக்குல, ஹேர் ட்ரையர் அத வச்சு என்னம்மா எடுத்துருக்கலாம். நீ எதனா அவ்வளவா இதா இருக்க நீ? எங்க அப்பாவா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சட்டையே இல்லாம போவார். சட்டை இந்த மாதிரி நான் மட்டும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டே மழை இல்லைன்னா சட்டையே இல்லைனாலும் பரவாயில்ல, என் மகளுக்காக நான் போறேன்னு போய் புது ட்ரெஸ் எடுத்து போட்டு போவார். எங்க அப்பா
என்னம்மா என்னப்பா இது ஊற வச்சுட்டு துவைக்கவா இல்ல துவைச்சிட்டு ஊற வைக்கவாப்பா? ஊற வச்சு துவமா. ஊற வச்சு துவைக்கவா? சரிப்பா. என்னங்க சட்னி நீ என்ன அரைக்கிற, என்ன அரைக்குதுன்னு நம்ம பார்க்கவே இல்லை. சட்னி பார்க்கலையா? ஹலோ அப்பா, என்னம்மா தக்காளி சட்னி அரைக்கவா தேங்காய் சட்னி அரைக்கவா? வெங்காய சட்னி வைமா. ஆனா இது வந்து இடியாப்பமாச்சே. இடியாப்பமா? அப்ப கத்திரிக்காய் கொஸ்து வச்சிருமா. சரிப்பா, கத்திரிக்காய் கொஸ்து. ஹலோ அப்பா. ஹலோ அப்பா, மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா? மட்டன் பிரியாணிமா. மட்டன் பிரியாணியா? ஆமா. எங்க மட்டன் பிரியாணிங்க. ஹலோ அப்பா, என்னம்மா கூட்டிட்டு மாப் போடவா மாப் போட்டு கூட்டவாப்பா? கூட்டிட்டு மாப் போடுமா. சரிப்பா. அம்மா கிட்ட கேட்பாங்க, அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன. ஹலோ வை போன வை. அப்புறம் பேசுறேன் நான். எப்படா என்ன என்னங்க என்ன நானும் பார்க்கறேன், எனக்கு அடுத்தால உங்க அப்பாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன நான் இப்ப எதுக்கு நான் இருக்கேன்? சும்மா நீ கேட்டு சொல்றேன், நான் சேர்த்து நான் இருக்க மாட்டேங்க. ஏங்க, நான் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்ங்க, அப்படித்தான் இருப்பேன் நானு. தேவையில்லாம பண்ணாத. சரிவா, டூர் எங்கேயாவது போயிட்டு வருவோம். டூர் போணுமா? ஏலகிரி போவோம். ஹலோ அப்பா. ஹலோ அப்பா, டூர் ஏதாவது ஏலகிரி போகணும்ன்றாருப்பா. ஏலகிரி போறீங்களா? நீலகிரி போங்கம்மா. நீலகிரி போயிட்டு கோத்தகிரி போறாங்க. கோத்தகிரியா? இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க முடியாது. என்ன சரி பொண்ணு கிடைக்கலன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு என்னங்க போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க குடும்பம் சேர்ந்துக்கிட்டே. ஏலகிரி தான் நம்ம போறோம், கிளம்பு போ. எதுக்கு வச்சாலும் எங்க அப்பாட்ட கேட்டுக்கிட்டீங்க என்ன மாச்சு எல்லாம் மாச்சு என்னமான்னு. எதுல போறோம்னு கேட்டுக்கிறோமா? அப்பா என்னம்மா எதுலப்பா போறது? கார்ல போங்கம்மா. சரிப்பா. என்னங்க இந்த ஸ்நாக் சரி. ஸ்நாக்கா? சரி, என்னங்க சாப்பிட்டு சமோசாவா? சமோசா பிடிக்காதா உனக்கு? சமோசா எனக்கு பிடிக்காதுங்க. சரி அதை விட நான் சாப்பிட்டுக்கிறேன். சிப்ஸ் வந்து சிப்ஸும் நான் சாப்பிட மாட்டேன். பப்பர் கோரி தான் எனக்கு பிடிக்கும். பப்பர் கோரினா ஆமா, அப்படி வளைய என்னன்னு வளையமா குட்டி குட்டியா இருக்கும். தெரியாதா? தெரியாது எனக்கு. உங்களுக்கு தெரியாதுங்க, எங்க அப்பாவுக்கு தான் தெரியும் எல்லாமே. எங்க அப்பா எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும், என்ன சாப்பிடுவேன், என்ன சாப்பிட மாட்டேன், என்ன குடிப்பேன், என்ன குடிக்க மாட்டேன், எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. கரெக்டா சாயந்தரம் மழை லேசா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போதும், பப்பர் கோரி வாங்கிட்டு வருவாரு, அப்புறம் பானிபூரி வாங்கிட்டு வருவாரு. இல்ல எனக்கு புரியுது. நம்ம இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. உங்க அப்பா உங்க கூட ரொம்ப நாள், நானும் கொஞ்ச நாள் உங்க கூட இருந்தேன்னா அப்புறம் எனக்கும் உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு வாங்க மாட்டேன். என்ன இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்ல அப்பாவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரியும். அப்பாவுக்கு எல்லாம் தெரியத்தான் செய்யும். நான் இப்பதான் கல்யாணம் ஆகி வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் தனியா இருக்கணும். இங்க வந்துகிட்டு அப்பா அப்பான்னு பேசாத. கண்ணில் கை வச்சுட்டா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சுட்டா. சோப்பனஸ்லாம் வந்து அவ்வளவுதான். ஒண்ணு சேர்ந்து போயிட்டா வந்து அழுகுறாளா எதுக்குன்னு தெரியல. எனக்குன்னு தெரியல. எனக்கும் குழந்தை பிறந்தா ஏன் குழந்தையும் நான் என்ன சாப்பிடும் என்ன பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சு வச்சிருப்பேன். கல்யாணம் ஆகி கட்டி கொடுக்கும்போது என்னென்ன பிடிக்கும் லிஸ்ட் ஆக முடியும். என்ன நீங்க வந்து இப்போ உங்க வீட்டை விட்டு வந்திருக்கீங்களா? நான் தானே என் வீட்டை விட்டு வந்திருக்கேன். வந்திருக்கேன் இல்ல வந்திருக்கோம். எங்க வீடு ஊர்ல தான் இருக்காங்க அப்பா அம்மா எல்லாம். நம்ம தனியா கைய வச்சுட்டா பேசக்கூடாது. போயிட்டு அப்புறங்களா டார்ச்சர் பண்றாங்க. என்னைய ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டெப்லாம் முடிக்கிட்டு ஐயோ போக முடியாது. அவ்வளவுதான், நமக்கு வாய்ப்பு இல்லை. சொன்ன பத்தி யோசிக்க கூடாதுங்கிற மாதிரி. என்ன அது என்னது என்ன பேசிக்கிறீங்க? என்ன தனியா என்ன ஆச்சு உங்களுக்கு? இல்லம்மா, H1B விசா வந்து பாத்தியா வந்து என்ன பண்ணிருக்காப்ல, H1B விசா எல்லாத்துக்கும் வந்து ரேட்டை ஏத்தி 1000 ரூபாய் இருந்ததுன்னா 1 லட்சம் ரூபாயா $1,00,000 28 லட்சம் வேலை பார்க்கணும்னா அந்த கம்பெனிக்காரன் கட்டி இது பண்ணணும். H1B விசா எடுக்கணுமா? எவன் எடுப்பான்? இதெல்லாம் அங்க போய் வேலை பார்த்து 88 லட்சம் கட்டி ஒருத்தா எடுக்கக்கூடிய அளவுக்கு எம்ப்ளாயி வச்சிருக்கக்கூடிய கம்பெனிக்காரன் யோசிக்க வேண்டியது. அதுக்கு எம்ப்ளாயியா போக வேண்டிய யோசிக்க வேண்டியது. ஹார்ட்வேர் கடை வச்சிருக்க உனக்கு எதுக்கு இந்த கவலை? நீ அமெரிக்கா போக போறியா? முதல்ல பாஸ்போர்ட் இருக்கா? எதுக்கு நீ அமெரிக்காவை பத்தி பேசுறீங்க? அமெரிக்காவும் நமக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு இல்ல என்னத்தையாவது டிவில ஏதாவது பேசினா அது நீயும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு வீட்லயே உட்கார்ந்து பண்ணாதீங்க. அதுக்கு சொல்ல எல்லாரும் யூடியூப் எல்லா சேனல்லையுமே H1B விசா பத்தி பேசிருக்காங்க. அப்படியே அது அறிவான சமூகம் பேசும்போது நம்மளும் அறிவான சமூகம் காட்டினாதான் நல்லா இருக்கு. அதுக்காக காட்டணும். எனக்கு வேற வழி இல்ல. இவனுக்கு விட்ட போட்டு எங்க அப்பா இருந்தா அப்படி பேசவே மாட்டார். எங்க அப்பானா இந்த மாதிரி வெட்டித்தனமான பேச்சு பேசவே மாட்டார். இன்னைக்கு என்ன நடக்குமோ அதை பார்த்து இந்த சிறகடிக்க ஆசை என்ன இப்படி வளவளன்னு இழுக்கிறாங்க. இல்ல அது சரி. சமைச்சுக்கிறீங்க? சமைச்சிட்டு இருக்கியா? பயப்படாத, பக்கத்துல இருந்தே போடலாம். சரி சரி போட ஒண்ணும் இல்ல. என்ன ஏன் இங்கிட்டு இல்ல கரண்ட் வச்சு குத்துற மாதிரி இருக்கு. என்ன அது ஒட்டிக்கிச்சு, அதனாலதான். இல்லம்மா, அது என்னன்னா
என்னன்னு கேட்டீங்க? எதுக்குங்க கூடவே வந்துக்கிருக்கீங்க? என்னங்க ஆச்சு? இல்லம்மா ஒரு மேட்ரு உன்கிட்ட கேட்கணும்னு தோணுது. சரி எதுக்கு வேணாம் அப்படின்னு தோணுது. என்னன்னு கேளுங்க. வேணாம் அப்படி சும்மா கேளுங்கங்க. அப்படி என்னோட போட்டு கொடுப்போம். அதான் இப்படிதான் ஆம்பளைங்க வந்து எல்லா விஷயத்தையும் உள்ள வச்சுக்கிட்டே திடீர்னு தான் ஹார்ட் அட்டாக் வருது ஆம்பளைங்களுக்கு. அப்படின்னா ஓப்பனா வெளியே சொல்லிருங்க. என்னன்னு சொல்லுங்க. இல்ல காலைல சொல்லுங்க. தோசைக்கு சட்னி கேட்டேன். ஆ. அரைக்கிறேன்ட்டு உள்ள போயிட்டு அப்பான்னு அழுதுட்டு இருந்திய. கேட்டா எங்க அப்பா எல்லாம் அப்படி சொல்ல மாட்டாருன்னு சொன்னேன். சரி டவுட் என்னன்னா இப்ப உங்க அம்மா வந்து உங்க பண்ணுவாங்களா அந்த மாதிரி உங்க அப்பா சட்னி கேட்டா? எங்க அம்மா மட்டும் எங்க அப்பா சட்னின்னு கேட்டாருன்னு வச்சுக்கோங்க 2 சட்னி செஞ்சு கொடுப்பாங்க. 2 சட்னில சா சொல்றதுக்கு முன்னாடி சட்னி இங்க ரெடியா இருக்கும். அப்படியா? ஏங்க, அவர் கண் பார்வையை வச்சு அவர் என்ன யோசிக்கிறாரு, என்ன தேவைப்படும் அவருக்கு அப்படின்னு காலையிலேயே எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சரி ஏங்க நீங்க என்ன இல்ல ஒண்ணு எதுக்குங்க இத கேக்குறீங்க? என்னன்னு சொல்லுங்க. வேணாம் அப்படி அவ்வளவுதான். இல்ல அவங்க அப்பாவை கேட்டோன்னு உங்க அம்மா சட்னி 2 சட்னி அரைச்சுறாங்க எல்லாம் பண்றாங்க. நான் கேட்டா அப்பா அப்பா அழுகுற அப்ப நான் இழுச்ச வாங்கினா நான் மட்டும் இழுச்ச வாங்க. உங்க அப்பா மட்டும் ரொம்ப விவரமா வாழ்ந்துருக்காரு. நான் வந்து அப்படி கிடையாது. எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாரு. எங்க அப்பா மாதிரி நீங்க இருக்கீங்களா? அத சொல்லுங்க. வந்துடா முடிஞ்சு எங்க போச்சு. அப்பா சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. இல்ல எங்க அம்மாட்டலாம் அப்படி கேட்டா எங்க அம்மா அப்படி பண்ண மாட்டாங்க. எங்க அம்மாலாம் அப்படி சொல்லவே மாட்டாங்க. இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியே அப்பா செய்ப்பான்னு செஞ்சு கொடுப்பாங்க எங்க அம்மா. அவ்வளவுதான். ஐயோ ஐயோ அம்மா வேணாமா இங்க பாரு தேவையில்லாம நீ பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என்ன இதெல்லாம் அப்பா மாதிரி கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா பத்தி சொன்ன டக்குன்னு அழுவது என்ன அவங்க அம்மா ஏங்க அப்படி கம்பேர் பண்றீங்க? கம்பேரிசன் தான் உலகத்திலே கொடுமையான விஷயம் தெரியுமா? நீ என்ன பண்ற தெரியுதா? கம்பேரிசன் கில்ஸ் ஒரிஜினாலிட்டி. கம்பேரே பண்ண கூடாது எதையுமே. சரி எதுக்கு உங்க அம்மா கூட இங்கே கம்பேர் பண்றீங்க? கம்பேர் பண்ணல நான் வந்து பொண்ணு கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். பொண்ணே கிடைக்கலன்னு பயத்துல பொண்ணே கிடைக்காம கல்யாணம் ஆகாம போயிருமோ. அப்பா எப்ப வந்தீங்க? சமோசா லட்டு எல்லாம் குடிக்குமே அப்படின்னு எனக்கு வாங்கிட்டு பிடிச்ச சமோசா அந்த வந்தேன். கை சுத்து முறுக்கலாம் நான் சொல்லி ஆயாட்ட சொல்லி ஊர்ல ராம செஞ்சு வாங்கிட்டு வந்தேன் நான். ஏப்பா நீங்க ஏமா டீ போடுறியா? இந்த போடுறேன் பையன். நான் போடுறேன் ஆமா நான் டீ போடுறேன் ஆமா என்னப்பா நீங்க? ஆமா நீ போம்மா. என்ன ஐயோ எனக்கு எந்த வேலையுமே பார்க்க விட மாட்டாரு. பாத்தீங்களா எங்க அப்பா நான் சொல்லுவேன்ல வேலையே பார்க்க விட மாட்டேங்கிறாரு. நான் போய் இந்த இதை கூட்டுறேன். டீ எடுத்துக்கோங்கப்பா. ஒரு ஓரமா வைங்களேன். ஆ? வைங்க எடுத்துக்கோ சும்மா வைங்க எடுத்துக்கோ. மாமா சொல்றேன். வந்து குடிப்போம். அப்படி ஓரமா வாங்கல. வாங்க பின்னாடி. மாப்பிள்ள பேசணும்னு ஆசைப்படுறான். ஏமா நீ ஏம்மா கூட்டிக்கிட்டு இருக்க? ஏப்பா நான் கூட்டுறேன் நீ போம்மா நீங்க. மாமா வாங்கன்னு. போலாம். வாங்க. இல்ல பொண்ணு கூட்டிக்கிட்டு இருக்கு. வீடு கூட்டுதுங்க பொண்ணு. இந்த பேசணும். என்ன மாப்பிள்ள? ஓய்யா உரைக்கிற. என்ன மாப்பிள்ள? என்ன கைய வச்சு என்ன? பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னமோ பெரிய இது மாதிரி நீதான் ஊர்ல இல்லாத பிள்ளைய பத்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் எங்க அப்பா போட்டு உசுர வாங்கிருக்கா. செல்ல புள்ள வளர்த்தது நாங்க ஒத்த செல்ல பிள்ளைன்னா இருக்கிற எல்லாத்தையும் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணி வரியா? ஓ மக பண்ற அட்டூழியத்தை செல்ஃப் கான்ஃபிடன்ஸா உடைஞ்சு போத்தியா? இருக்கு எதுவுமே பண்ண முடியல. டீ வாங்க போனா கூட இந்த கடையில வாங்குனீங்களா? எங்க அப்பா எல்லாம் நல்ல கடையில நொட்டுவாருன்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த இதுதான் டீ தூள் வாங்க போனா இந்த தூளியா வாங்குறீங்க. எங்க அப்பா இதைத்தான் வாங்குவேங்கிறா. ஆமா நான் வீட்டுல இருந்து ஒரு கடையில இருந்து வர வைப்பேன். அசிங்கமா கேட்டு புரியுங்க. என்ன முதல் நாளே கல்யாணம் ஆனப்பே நீங்க ரொம்ப அப்படியே விவரமா இருந்துட்டீங்களா? இல்லையே கேனையா தானே இருந்த. ஆமா அது மாதிரி நானும் கல்யாணத்தப்ப கேனையா இருங்க கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிக்கிறேன்னா விட மாட்டேங்கிறேன் அவன் மக. ஆமா மரியாதைலாம் பேசிட்டு மன்னிச்சுக்கங்க. ஆனா மனசு தாங்க முடியல. இல்ல மாப்பிள்ள என் மேல தப்பே கிடையாது. அது மாறுமே மாறாதாரு. நீ வளர்க்குற வளர்ப்புல இருக்கு. வளர்க்கணும். ஆமா நீ தான் பொண்டாட்டிய ஒழுங்கா வளர்த்து கொண்டு வரணும். பொண்டாட்டிய வளர்க்கணுமா? ஆமா நான் பொண்ணதான் வளர்த்தேன். நீ பொண்டாட்டிய மாத்தி நீ கொண்டு இது பண்ணும்ல. பொண்டாட்டிய நான் மாத்தணுமா? அது இன்னும் பிரச்சனை இல்லை. ஒன்னும் சொல்லி குத்தம்ல. ஆம்பளையா பண்ணது உன் தப்பு. பொண்ணு வீட்டுக்காரங்க உன் அப்பா கேண்டா இருக்கேன். நாங்க டக்குன்னு போன் பண்ணி இப்படி சொல்லுவோம் அப்படி சொல்லுவோம். உன்னை அப்படியே பொம்மலாட்ட மாதிரி ஆட போனாங்க. அதெல்லாம் எங்களுக்கு டெக்னிக்கா என்ன இருந்தாலும் என்ன ஒண்ணு தெரியாமா என்ன இருக்க கூப்பிடுறப்ப நாளைக்கு வேணாமா இருமா. நாளைக்கு பொண்ணு நீங்களே பொம்பளை புள்ள உங்களுக்கு பிறந்துச்சுனாலும் கூட நீங்களும் இதான் ஃபாலோ பண்ணணும். ஒரு 4 பசங்க வாழ்க்கைய மாத்தணும். அப்படி நல்லா போக கூடாது. அப்படி மாத்தி விட்டாதான் அது ஒரு நல்லா இருக்கு. இல்லன்னா எப்படி நான் எப்படி இருக்கேன் என்னம்மா? நீங்க என்ன போட்டு இங்க வச்சிட்டு போயிட்டீங்க? சூடு டீ வேணாமா? நெய்யலகன் படத்துல வர மாதிரி சட்டியில பீர் ஊத்தி கேக்குறாரு. என்னப்பா என்ன என்ன நல்லா கேளுங்க. எங்க அப்பா அப்பெல்லாம் சொல்லிருக்க மாட்டாரு. நீங்க தான் ஏதாவது சொல்லிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. எங்க அப்பா அப்படிலாம் கிடையவே கிடையாது. எங்க அப்பா எவ்வளவு தங்கமான மனுஷன் தெரியுமா? எங்க அப்பா தான் எல்லாமே. எங்க அப்பா தான் உலகமே. எங்க அப்பா எப்படி டியூன் பண்ணிருக்காங்க. நீ டியூன் பண்ண தெரியல. இவங்க டியூன் பண்ண தெரியாம நம்மளும் வந்து புலம்புறாங்க. ஏமா நீங்க வந்துட்டமா இருக்காங்க பயங்கரமா அப்பா மேல அவ்வளோ பாசமா அப்பா அதாவது உலகத்திலேயே அவங்கதான் ரொம்ப நல்லவங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது நிறைய விஷயம் பொண்ணுகிட்ட எல்லாம் மறைச்சு வச்சுப்பாங்க.
ஆமா தெரியாது உண்மைதான். அவங்க ஒரு நாள் வருவாங்க வீட்டுக்கு வந்து நான் செய்யறமா அந்த மாதிரி செய்வாங்க. ஆனா இவங்கலாம் வந்து காலம் முழுக்க நம்ம கூட கிடக்குறவங்க. நீங்க அப்பா செய்யறாங்க நீங்க செய்யறியா அப்படின்ற மாதிரி நம்ம செய்வோம். ஆனா அவங்க ஒரு வாட்டி தான் வந்து செஞ்சு ஒருத்தவங்க டீ போடு அப்படின்னு சொன்னாலே சங்கடமா இருக்கும். டீ போடணுமா அது ஏன்னு தெரியல. டீ போடனாலே காண்டா. நல்லா இருந்துச்சு ஏதாவது. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.